ஹாய் ஆல், இன்னைக்கு அல்ஜிப்ரா செகண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துடலாம். நேற்று பார்த்த அதே மாடலில் அதே வருஷத்தில் நமக்கு இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 6 எக்ஸ்பான்ஷன்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மார்க்ஸ் வந்துட்டு அந்த இயரில் கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு சிமிலராக வந்துருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், the coefficient of x power 7 in the expansion of 1 plus 2x whole power minus 1 is. இப்போ 1 plus x power minus 1ஓட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா 1 plus 2x power minus 1 நமக்கு தெரியும் இல்லையா? என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு பதிலாக 2x பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ இங்கே நமக்கு பாருங்க, 1 plus x power minus 1க்கு நம்ம என்ன எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்கோம்? 1 minus x plus x square minus x cube plus up to etc. அதாவது டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸில் இருக்குது. +1 இருந்துச்சுன்னா அடுத்தது -x, அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், இப்படி போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? பவர் வந்து ஆடில் இருக்குது அப்படின்னா சைன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? மைனஸில் இருக்கும். பவர் வந்து ஈவனில் இருந்துச்சுன்னா நமக்கு சைன் என்னவா இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? x பவர் 7. 7ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆப்வியஸாக நமக்கு ஆன்சர் எந்தில் வரும்? மைனஸில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுமே தேர்ட் ஆப்ஷனுமே கண்டிப்பாக நமக்கு இதுக்கு ஆன்சராக வராது. ஏன்னா நமக்கு ஆன்சர் என்னவாக தான் இருக்கணும்? மைனஸில் தான் வரணும். ஸோ பி அண்ட் டியில் தான் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் இருக்கணும். இப்போ எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் என்னென்ன போடணும்? 2xன்னு போடணும். அப்போ எக்ஸ் பவர் 7 இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பவர் 7 எக்ஸ் பவர் 7ன்னு போடுவோமா? 2x பவர் 7 நம்ம இப்போ 2 பவர் 7 எக்ஸ் பவர் 7 எழுதிடும். 2 பவர் 7க்கு நமக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் வரும்? 2 into 2 into 2 into 7 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 128 கிடைக்கும். அப்போ இங்கே நமக்கு டி தான் ஆன்சர், -128. ஓகேவா? இதே மாதிரி டெய்லியும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஷார்ட்ஸ் போடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.